டிஎன் ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் சமூக ஆர்வலர் இளங்கோ அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்ககிட்ட ஒண்ணு கேட்க வேண்டியது என்னன்னா, அரசியல்ல அம்பேத்கரை தவிர்க்கவே முடியாது. எல்லாருமே அம்பேத்கரை சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அம்பேத்கரை கோடிட்டு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா. அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவர் ஒரு உலக தலைவர், ஒரு ஜாதிக்கு தலைவர் கிடையாது. அவர் ஒரு உலக தலைவர். சரிங்களா? அவர் இங்க இருக்கிற மக்கள் தான் அவர் என்ன பண்ணாங்கன்னா, ஜாதின்ற ஒரு குறுகிய வட்டத்தில் அவர் வச்சு ஜாதி தலைவர் அவர் உருவாக்குறாங்க. அவர் உலக தலைவர்னு யாரும் மறுக்கிறாங்க. ஆனால் உலகம் ஃபுல்லாக ஒரு உதாரணம் இங்கிலாந்து கவர்மெண்ட் ஒரு ப்ரீ வாரண்ட் போடுது அவருக்கு. ஒரு உலகத்திலே ஒரு போராளியாக இருந்து அவர் ஒரு ஆள் மட்டும்தான் கைது பண்ணாத, சிறைவாசம் போகாத இருந்த ஒரே தலைவர் யாருன்னா அம்பேத்கர் மட்டும்தான். லண்டனில் உலக அறிவாளிகளோட சங்கம் ஒன்று இருக்குது. அந்த சங்கத்தில் இவர் ஒரு ஆள் மட்டும்தான் இந்தியா சார்பாக இன்ன வரையும் இந்தியா சார்பாக ஒரு ஆள் மட்டும்தான் உறுப்பினர் இருந்தவர் அம்பேத்கர் மட்டும்தான். அம்பேத்கர்ன்ற ஒருத்தர் இல்லைன்னா இல்லை, அம்பேத்கர்ன்றது ஒரு உலக தலைவர். அவர் இங்கே அவர் ஒரு ஒரு குறிப்பிட்ட இதுல மட்டுமே அவரை சுருக்குறாங்க. அதுக்காக சொல்றாங்க. இல்லை, அது அதுதான் நாங்கள் தான் உங்களுக்கு சொல்றேன். பெண்களுக்காக அவர் 8 மணி நேரம் வேலைக்காக திட்டத்தை எடுத்து வந்திருக்காரு. நிறைய போராளிக்காக நிறைய செஞ்சிருக்காரு. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை அவர் போராடினாரு அப்படின்னு நினைக்கிறார். அவர் எல்லாருக்காக அன்னைக்கு இந்தியா சுதந்திரம் அடையும் போது அவர் சட்டம் ஏற்றும் போது 30 கோடி மக்கள் இருந்தாங்க. அந்த 30 கோடி மக்களுக்கும் சட்டம் ஏற்றினார். பொதுவான சட்டம் தான் அவர் ஏற்றினார். ஆனா இன்னைக்கு 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அந்த 140 கோடி மக்களும் இந்த சட்டத்தை தான் பயன்படுத்துறாரு. இந்த ஜாதிக்கு, ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கோ இந்த குறிப்பிட்ட ஜாதிக்கோ அவருக்கு சட்டம் ஏத்தலை. பொதுவா இந்தியன் லா, அது உலகம் ஃபுல்லா இந்தியன் லான்றது பொதுவான ஒரு லா தான் எழுதிக்கிறார். அந்த லா மூலியமா எல்லாமே அதுக்கான சட்டத்தை தான் அந்த பலன் அடையிறாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஜாதி அவர் குறிப்பிட்ட ஜாதி ஒரு சங்க தலைவர்னு சொல்லி அவர் முத்திரை குத்துறாங்க. சட்டத்தை மட்டும் பயன்படுத்துறாங்க. ஒட்டுமொத்த இந்திய மக்களும் சட்டத்தை பயன்படுத்துறாங்க. ஆனா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவர் இன்னாருக்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு தான் தலைவர்னு ஒரு முத்திரை குத்துறாங்க. எல்லாமே இந்துக்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்துக்கள்லே முதல்ல ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும் தான் அர்ச்சனை பண்ணணும். கடவுளுக்கும் நாங்க மட்டும் 2 பேரும் மட்டும் தான் மீடியேட்டரு, வேற யாரும் மீடியேட்டர் இல்லை, எங்களை தவிர வேற யாரும் கடவுளாட்ட போய் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்துக்களுக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வு உருவாக்குனாங்க. அப்போ அவர் ஒட்டுமொத்த ஒரு இந்துக்களுக்காகத்தான் ஒரு பிரதிநிதியா இருந்தாரு, போராடினாரு, சட்டங்களை ஏற்றினார். மொத்த இந்துக்களுக்கும் முஸ்லீமுக்காகவும் கிறிஸ்தவங்களுக்காகத்தான் சட்டம் ஏற்றினார். ஆனா இந்துக்களே அவருக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஜாதி கோயிலுக்கு போகக்கூடாது, கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணக்கூடாது, கோயில் வாசல்ல கருவறைக்கே வரக்கூடாதுன்னு சொன்னனால தான் அவர் வேணாம், இந்த மதம் எங்களுக்கு எங்களை அங்கீகரிக்கல அப்படின்னு சொல்லி அந்த மதத்தை அங்கீகரினால தான் அவர் போறாரு. புத்த மதத்தை அவர் போறாரா கண்டி அவர் இந்து கடவுள் மேலேயோ இந்து மதத்து மேலே அவருக்கு எந்த விதமான கோபமும் கிடையாது. சார் நீங்க எவ்வளவு சொல்றீங்க, பட் அமித்ஷா பேசியிருக்கிறாரு, என்ன சொல்றீங்க? இல்ல, அதுதான் அவங்க என்னன்னா, அம்பேத்கரையும் பெரியாரையும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அறிவாளியை எப்பவுமே ஏத்துக்காத ஒரு கூட்டம் தான் சங்கரப்பெரிய கூட்டம். அறிவாளியை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க அறிவாளி இருக்கிறவங்க தான் அம்பேத்கர். ஏன்னா மக்களுக்கு கல்வியை கொடுத்து விழிப்புணர்வு கொடுத்துறாங்கன்னா, மக்கள் விழிப்பிச்சுறாங்கன்னா, அப்படி அதனால அவங்களுக்கு இழப்பு அதிகமாக. அதனால இந்த மக்கள் இப்படிதான் இருக்கணும், எங்களை தவிர வேற யாரும் வரமாட்டாங்க, எங்களை தவிர நாங்கள் யாரும் அதிகாரத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லத்தான். உதாரணத்துக்கு இந்தியாவில் 5236 ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க. 0% 2% இருக்கிற மைனாரிட்டி இருக்கிற பிராமண சமுதாயம் 4336 ஐஏஎஸ் ஆஃபீஸர் வராங்கன்னா, இடஒதுக்கீட்டை மொத்தம் 100% இடஒதுக்கீட்டில் 50% இடஒதுக்கீட்டை அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயமும் அனுபவிக்குது. இந்த 50% இடஒதுக்கீட்டு தான் எல்லா சமுதாயமும் எஸ்சி எஸ்சி உள்பட எல்லா எம்பிசி எல்லா சமுதாயம் உள்பட இந்த 50% அனுபவிக்கிறதுனால தான் 5236 ஐஏஎஸ் ஆஃபீஸரில் 4156 ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயமே வர முடியுது. அம்பேத்கர் அன்னைக்கு உருவாக்கின சட்டத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு வந்தனால அப்போ உலக வட்ட மாநாடு நடக்கும்போது இங்கே இந்தியாவில் தேசத்துக்காக போனாங்க. ஒரு குரூப் காந்தியடிகள் குரூப்பில் ஒரு குரூப் போனாங்க, ஒரு குரூப்பு சின்ன தலைமையில் ஒரு குரூப் போனாங்க, ஒரு குரூப்பு அம்பேத்கர் தலைமையில் ரெட்டமலை சீனிவாசன் 3 குரூப் போனாங்க. அப்போ முதல்ல எதற்காக போனாங்கன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணுன்றதுக்காக போனாங்க, சுதந்திரத்துக்காக வேணும்னு போனாங்க. அப்போ பதில் ஜின்னாவை கூப்பிட்டாங்க. நீங்கள் எதுங்க சுதந்திரம் வேணும், இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும், நீங்கள் தனி நாடு கேட்குறீங்கன்னு கேட்கும்போது, நாங்கள் மதத்தின் அடிப்படை அவங்க உருவ வழிபாடு கும்பிட்றாங்க, நாங்கள் உருவ வழிபாடு இல்லை, மதத்தின் அடிப்படையில் எங்கள் தனி நாடு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்களோட கோரிக்கை பரிசீலனைப்படுன்னு ஜின்னாவை திரும்ப உட்கார வைக்கிறாங்க. அதுக்கடுத்து அம்பேத்கரை கூப்பிட்றாங்க. நீங்கள் எதுங்க தனிநாடு, போபால் தலைநகர் வச்சு அவர் தனிநாடு கேட்குறாங்க. அப்போ அவரை கேட்கும்போது அவரும் நான் கேட்குறாருன்னா, இந்த நாட்டை எங்களுக்கு
மனிதனாவே மதிக்கிறது இல்ல, எங்களுக்கு புழுவா மன்னிக்கிறாங்க, எங்களுக்கு எந்த விதமான கல்வியில இடஒதுக்கீடு இல்லை, பொருளாதாரத்தில் இடஒதுக்கீடு இல்லை, அரசியல் எங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை, அதனால இந்த மக்களோட நாங்கள் இருந்து எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அதனால எங்க மக்கள் இருந்து தனி நாடு கொடுங்கன்னு சொல்லி அப்ப கேட்கறாங்க. அம்பேத்கரே தனிநாடு ஆமா கேட்டாரா? கேட்கிறாரு. சார் புரியல எனக்கு எனக்கு இல்ல உங்களுக்கு இது நிறைய பேருக்கு தெரியாது இந்த தெரியாதா? விஷயம். இந்த இடஒதுக்கீடு வந்த வரலாறு அதுதான். ஓஹோ. அதுக்கப்புறம் தனி நாடு கேட்கிறாரு, போபால் தலைநகர் வச்சு தனி நாடு கேட்கிறாரு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சரிங்க உட்காருங்கன்னு சொல்லி காந்தியை கூப்பிடுறாங்க. ஆ. என்னங்க நீங்க வந்து இந்தியாவுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும்னு சொல்லி வந்து கேட்கிற ஒருத்தர் வந்து மதத்தின் அடிப்படையில் தனி நாடு கேட்கிறாரு, ஒருத்தர் வந்து இடஒதுக்கீடு அடிப்படையில் தனி நாடு கேட்கிறாரு. நீங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும்னு சொல்லும் போது அப்ப அவர் என்ன சொல்றாரு, ஜின்னாக்கு தனி நாடு கொடுத்துருங்க, மதத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு தனி நாடு கொடுத்துருங்க, ஏன்னா நாங்கள் உருவ வழிபாடு கும்பிட்றோம், அவங்க உருவ வழிபாடு இல்லை, அது மதத்தின் அடிப்படையில் அவங்க தனி நாடு கொடுங்கன்னு சொல்லி அப்போ அம்பேத்கருக்கு என்ன சொல்றாருன்னா, சைமன் குழு அமைச்சு அது மூலியமா வந்து இவங்களோட மக்களுக்கு வந்து கல்வியில இடஒதுக்கீடு கொடுக்குறேன், அரசியல் இடஒதுக்கீடு கொடுக்குறேன், படிப்புல இடஒதுக்கீடு கொடுக்குறேன் அப்படின்னால தான் இந்த இடஒதுக்கீடு அமலுக்கு வந்தது. அது மூலியமா தான் குழு அமைச்சு, அந்த குழு மூலியமா தான் இந்த இடஒதுக்கீடு கொடுத்தா நான் கட்டி, இல்லைன்னா அன்னைக்கு வந்து அம்பேத்கர் ஒத்துக்கலைன்னா இந்த இந்தியான்ற தேசமே இன்னைக்கு இருந்திருக்காது. அந்த அடிப்படையில் தான் வந்து இந்த மக்களுக்காக இந்த மக்கள் தான் வந்து இந்தியாவை பாதுகாத்துருக்குறாங்க. நாங்கள் வேணா எங்களுக்கு சின்ன மாதிரி தனிநாடு கொடுங்கன்னு சொல்லி போயிருந்தோம்னா நாங்கள் வந்து எப்போ எங்கே எவ்வளோ இடத்துக்கு இருப்போம். ஆனால் இந்தியான்ற ஒன்று வேணுன்றதுக்காகத்தான் நாங்கள் இந்த தேசத்தோட மக்களோட இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜனங்க மத்தியில் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த குறிப்பிட்ட மக்களுக்கு தான் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க, இந்த குறிப்பிட்ட மக்கள் தான் வந்து கல்வியில் கொடுக்குறாங்க, பொருளாதாரத்தில் அவங்க கொடுக்குறாங்கன்னு தவறான ஒரு புரிதல் வந்து இந்த ஜெனரேஷன் மக்கள் மத்தியில் இருக்கு. நீங்க எப்படி நினைக்கிறீங்க, யாரு வந்து அம்பேத்கர் வழியில இப்ப அரசியல் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை அவங்கவுங்களோட அவங்கவுங்க ஒரு ஒரு ஒவ்வொரு பாதையை வச்சு, ஆனால் ஒவ்வொருத்தரோட கொள்கைன்னா அம்பேத்கரோட கொள்கை தான். அவங்களோட குரு யாருன்னா அம்பேத்கர் தான். அம்பேத்கர் தான். அவங்கவுங்களும் ஒவ்வொரு கொள்கையை ஒவ்வொரு வழிநடத்தி அவங்கவுங்க சேர்க்குறாங்க. இதில் இவங்க நல்லா செய்கிறாங்களா, அவங்க நல்லா செய்கிறாங்களா, ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகத்தான் அவங்க போராட வந்துக்கிறாங்க. அவங்க எது செஞ்சாலும் அது நல்லது தான் செய்வாங்க. இல்ல இல்ல அது கேட்கல சார். யாரு வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனா அவர் வழியிலேயே இது பண்றாங்க? அந்த வழியிலே போறதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா அன்னைக்கு வந்து கன்சிடாம் இருந்தாரு. ஓகே. பிஎஸ்பி அவர் தான் உருவாக்குனாரு. அவர் வந்து இந்த ஆவடியோட சேர்ந்தவர் தான். இந்த ஆவடியில் தான் அங்க போய் வட மாவட்டத்துல பிஎஸ்பின்னு ஒரு இயக்கத்தை உருவாக்குனாரு. இங்கிருந்து போனது தான் ராமதாசன். ராமதாசனை போய் அது பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு சங்கத்தை இங்கிருந்து தான் உருவாக்குனார். ஆவடியில் தான் இது உருவாக்குறது. ஆமா, அங்க போய் அவர் வந்து பிஎஸ்பின்னு ஒரு கட்சி உருவாக்கி அகில இந்திய கட்சி ஆக்குனாரு. அதுக்கு மூலியமா அன்னைக்கு அம்பேத்கர் வாங்க போன இடஒதுக்கீட இன்ன வரையுமே, அன்னைக்கு அம்பேத்கர் கொடுக்கும்போது இடஒதுக்கீடு மக்களோட தொகை 14 கோடி மக்கள் பேருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. இங்க 7 தொகுதி பார்லிமெண்ட் தொகுதி வந்து இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. இன்னைக்கு 60 கோடி பேர் இந்தியா ஃபுல்லா எஸ்சி மக்கள் இருக்கிறாங்க. அதே இடஒதுக்கீடு தான் இன்ன வரையும் வாங்கினுக்கிறாங்க. எந்த தலைவரும் அதை வந்து போராடி அதிகப்படியான எந்த தலைவரும் அதுக்கு இன்னும் வரல. அதுக்கான தலைவர் இருக்கிறாங்கன்னு தெரியல. அதுக்கான ஆளுமை யாருக்கும் இப்ப இல்லை. உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி சார்.